யாழ் குடாவை பற்றி உங்களுக்கு புதிதாக கூறுவதற்கில்லை. ஏனெனில் யாழ்ப்பாணம் என்ற வார்த்தை உங்களுக்கு அவ்வளவு பரிச்சயமானது. எனினும் யாழ் மக்களது உணர்வுகளை உங்களால் இன்று புரிந்து கொள்ள முடிகின்றதா? யாழ் மக்களின் இன்றைய நிலைதான் என்ன? இந்த நிகழ்ச்சி யாழ் மக்களது இன்றைய நிலையை உங்களுக்கு புரிய வைக்கும். எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வெயில கதைக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்குது போல எங்களுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. அது கதைக்க இல்லாமல் இருக்கு, நிலைமையாக இருக்குது. அப்போ அவளை இன்னதை கதைக்க வேண்டு ஆண்டாலும் நாங்கள் பேந்து பேர் தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க நாளில். சதீசனின் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலாம். சதீசன் சாதாரண ஒரு விவசாயியாக உங்களுக்கு தோன்றினாலும் அவரது இந்த வார்த்தைகளின் பின்னால் நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கும் சிக்கலான பிரச்சனைகள் புதைந்து கிடக்கின்றன என்ற உண்மையை புரிந்து கொண்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைய மாட்டீர்கள். யாழ்ப்பாணத்தின் சுன்னாகத்தில் வாழ்கின்ற விவசாயியான சதீசனின் வார்த்தைகள் மட்டுமல்ல இது. யுத்தத்தின் கோரமான வடுக்களை சுமந்து கொண்டு நிழல் போல தொடர்கின்ற கடத்தல்களுக்கும் காணாமல் போதல்களுக்கும் கொலைகளுக்கும் மத்தியில் பாதைகள் தடைபட்டு சிறைக்கு ஒப்பான சூழலில் வாழ்கின்ற யாழ்குடாவின் ஒவ்வொருவரினதும் இதய துடிப்புகளும் இதனையே சொல்கின்றன. நீங்கள் வேற நாங்கள் ஆரோ ஒன்று தெரியாம பயப்படுறோம். இது ஆரோ இது ஏதோ என்ன காய்ச்சி போட்டு நாங்கள் என்ன மாதிரி மாட்டுப்படுறோமோடு சனம் எல்லாம் எங்கடல் பயம். மற்றவெல்லாம் ராங்கியா கதைக்கும் எங்கட கொஞ்சம் பயம். நீர் நில வளங்களுடனும் வளமான சமுதாய பாரம்பரியங்களுடனும் விளங்கிய யாழ்ப்பாணத்தில் உள்நாட்டு போர் மீதப்படுத்திய எச்சங்களே இவை. வாழையடி வாழையாக வாழ்ந்த யாழ் மக்களது பெரும்பாலான கிராமங்கள் இன்று யுத்தத்தின் வடுக்களையே சுமந்து கொண்டிருக்கின்றன. உடைமைகள் அழிந்து மக்கள் இடம்பெயர்ந்து யுத்த பூமியாகவே காணப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் இன்றைய நிலை என்ன? தெற்குடன் தொடர்புகள் பெரும்பாலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் வாழ்கின்ற யாழ் மக்களது உணர்வுகள்தான் என்ன? எனினும் இம்மக்களது உணர்வுகளையும் அவர்களது பிரச்சனைகளையும் வெளிக்கொண்டு வருவது சவால் மிக்க பணியாகவே இன்று காணப்படுகின்றது. சுமார் 25 வருட காலமாக யுத்தத்தின் வடுக்களை சுமந்து கொண்டுள்ள இந்த யாழ்ப்பாண மண்ணிலே இப்பொழுது நான் நிற்கின்றேன். கடத்தல்களும் காணாமல் போதல்களும் அதிகரித்துள்ள இந்த நிலையில் கருத்து சுதந்திரம் என்பது முற்றாக மறுக்கப்பட்டுள்ள இந்த நிலையிலே இந்த மக்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தியாவசிய பொருட்கள் அதிகரித்த விலையில் விற்கப்படுவதாலும் வெளி உலகிற்கான தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதாலும் மனம் விரக்தியடைந்து தமக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்ற எதிர்பார்ப்புடன் இந்த மக்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றியும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இந்த யுத்தத்தால் சரியான பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னமும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அம்மாவை தம்பி ஆக்களை சரியான கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ பொருளாதார தட்டுப்பாடு, உழைப்புகள் இல்லை, அதில் நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சமாதானத்துக்கான போராண்டு சொல்லி கொண்டிருந்தாலும் அவை செய்கிறது ஒரு வகையில் வெளி உலகங்களுக்கு போராட சமாதானம் ஏற்படுத்தலாம்னு நினச்சி கொண்டிருக்கணும். ஆனால் அது ஒரு பக்கத்தால் மக்கள் பாதிக்கப்படுறதே ஒரு தரம் அங்கே கண்டறிகிறதா தெரியல. எல்லாரும் மக்களுக்காக போராண்டு பிரச்சாரம் செய்யணுமே தவிர உண்மையாக பாதிக்கப்படுறது உண்மையில மக்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். போராலே இதையும் சாதிக்க இயலாது என்றது நடைமுறையில் இப்படி கிராமப்புறங்களில் அல்லது இப்படி மீடியாக்கள்லாம் வந்து நேராக பார்த்தா தான் தெரியும். 80களில் சுமார் 10 லட்சம் மக்கள் வாழ்ந்த யாழ்குடாவில் யுத்தத்தின் காரணமாகவும் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலின் காரணமாகவும் ஏராளமான மக்கள் வெளியேறியுள்ளதால் இன்று சுமார் 5 லட்சம் மக்களே வாழ்கின்றார்கள். நிலவுகின்ற போர் சூழல், வீதிகளெங்கும் முளைத்துள்ள சோதனை சாவடிகள், தீவிரமான பாதுகாப்பு நடவடிக்கைகள், இரவு நேர ஊரடங்கு சட்டமும் மின்சார தடைகளும் யாழ்ப்பாணத்தின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கின்ற விடயங்களாகியுள்ளன. ஆமி வருமோ இல்லாடி மற்ற பக்கத்தில் அவ வெறியினியோ இல்லை இந்த பக்கத்தில் இவ வெறியினோட எல்லாத்துக்கும் பயந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அதான் வாழ்க்கை. இதால தான் நாங்கள் இந்த உலகத்தில் கலங்கி போயிருக்கிறது காரணம் இதுதான். பிரதான தரை வழிப்பாதையான A9 மூடப்பட்டுள்ளமையானது யாழ் குடாநாடு பாரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க காரணமாகியுள்ளது. இதனால் நாளாந்தம் ஏராளமான உள்ளூர் உற்பத்திகள் சந்தை வாய்ப்பின்றி விரயமாகி வருவதோடு ஏனைய அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதிலும் பல்வேறு சிரமங்களையும் மக்கள் எதிர்கொள்கின்றனர்.
மரக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைக்கு நிச்சயமான பாதை போக்குவரத்து பாதைகள் என்பது தடையாக இருக்கிற காரணத்தினால கூடுதலான செலவு மூலம் நாங்கள் இந்த உணவுப் பொருட்களை தென்னிலங்கை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ அதனால் எங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியான நிலைக்கு தான் காணப்படுகிறது. அரிசி மா எல்லாம் பிறதான் எல்லாம் வாங்க முடியாத கட்டத்தில் இருக்குது. அரிசி எல்லாம் 110 ரூபா 125 ரூபா அப்படி விற்கிறாங்க. மாக்கள் கிடைக்கிறது கஷ்டம். நிவாரணங்கள் ஒன்றும் இல்லை. இது யாழ் நகர பிரதான மரக்கறி சந்தை. கடந்த காலங்களில் மரக்கறி கொள்வனவுக்காக ஏராளமான மக்கள் கூடுகின்ற இவ்விடத்திற்கு தற்பொழுது மக்களது வருகை குறைவடைந்துள்ளது. இதனால் தமது வியாபாரம் பெரிதும் பாதிப்படைந்து வருவதாக வியாபாரிகள் அங்கலாய்க்கின்றனர். வியாபாரங்கள் ஒரு மந்தநிலையாக காணப்படுகிறது. அதாவது மக்களுடைய பொருளாதார வளங்கள் பெற்ற வருமானங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால மக்களின் வருமானங்கள் பாதிக்கப்படும் பொழுது எங்கண்ட வருமானமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிகழ்கால யாழ்குடாவின் நெருக்கடியான சூழ்நிலை வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்தின் எதிர்காலத்தை சூனியமாக்கி விடுமா என பலரும் அஞ்சுகின்றனர். போர்க்கால சூழ்நிலையில் எங்களோட மாணவர்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு மிக கஷ்டப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒன்று பொருளாதார பிரச்சனை, விலைவாசி மிகவும் கூடவாக இருக்கிற வழியாக பிள்ளைகளுக்கு 3 நேர சாப்பாடை பெற்றோர் வழங்குறது மிக கஷ்டப்படினோம். அதால் பிள்ளைகள கல்வி மிக பாதிக்கப்படுது. அடுத்தது இந்த போர் சூழலால் பாதப்பூட்டி இருக்கிறதால பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பாடநூல் எல்லாம் பிந்தி தான் வருது. நாங்கள் படிக்கிறது கேட்டு எங்களுக்கு வசதி கிடைக்கிறது இல்லை. இந்த பொருளாதார பிரச்சனைகள் படிக்கிறதுக்கு ஏற்ற பொருட்கள் ஏற்ற விலை ஏற்றத்தினால் படிக்கிறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமர காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா, புதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே. நாங்கள் இந்த சிங்கள மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். எங்களுக்கு இந்த பிரச்சனை நீக்கி ஒரு சமாதானத்தில் போகக்கூடிய ஒரு ஒழுங்கால் செய்து தந்தீங்களாண்டா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும்ன்றதை எல்லா மக்கள் நாங்கள் அந்த சிந்தனையோடு தான் இருக்கிறோம். அதை நீங்கள் நிச்சயம் செய்து தந்தீங்களாண்டா எங்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியான வாழ்வு ஏற்படும். கல்விக்கு இலக்கணம் கூறி, கலைக்கு உயிர் கொடுத்து, வணிகம் தலைத்தோங்கி, நவீன உலகின் நாகரிகம் மிக்க நகராக பரிணமித்த யாழ்ப்பாணம் இன்று இடிபாடுகளையும் சிதைவுகளையும் தாங்கி நிற்பது ஏன்? உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலை ஏன் இங்கு ஏற்பட்டது? மனிதனின் சுதந்திரத்தையும் சுய கௌரவத்தையும் அங்கீகரிக்க முடியாத நிலை, தோற்றுவித்த முரண்பாடும் அவற்றின் விளைவாக எழுந்த கொடிய யுத்தமும் தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனினும் 3 தசாப்த காலமாகியும் இதற்கு முடிவு கட்ட முடியாமல் இருப்பது எதனை உணர்த்துகின்றது? ஆகவே சிதைவுகளுக்கு மத்தியில் கண்ணீருடன் சிறைப்பட்டு வாழும் இம்மக்களது கதையானது இந்த அவலம் நிறைந்த சரித்திரத்தை மாற்றியமைக்குமா? இது யாழ் மக்களது கதை. இந்த மண்ணிலே வாழ்கின்ற எமது உடன்பிறப்புகள் இந்த யுத்தத்தினால் அனுபவித்து வரும் இன்னல்கள். இவர்களைப் போன்றே ஏராளமானவர்கள் இந்த யுத்தத்திற்கு தமது வாழ்க்கையே அர்ப்பணித்துள்ளனர். ஆகவே தான் எமது நிகழ்ச்சி பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் இவர்களது பிரச்சனைகளை உங்கள் முன் கொண்டு வர முயற்சி செய்கின்றது. எமது இந்த முயற்சி நிச்சயம் தொடரும். அதற்கு உங்களது ஒத்துழைப்பையும் உதவியையும் எதிர்பார்த்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.